அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியா ரேண்டம் சால்விங் ப்ராப்ளம் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த பேட்டர்ன்ல ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, ரியல் அனாலிசிஸ் ஃபங்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்லேருந்து கேட்ட முக்கியமான ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம்ன்றத பார்த்துடலாம். ஃபார் ரியல் நம்பர்ஸ் ஏபிசிடிஎஃப் கன்சிடர் த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் R2 to R2 given by f of x, y equal to ax plus by plus c, dx plus ey plus f for all x, y belongs to R. Okay. Then which of the following statement is true னு சொல்லி கேக்குறாங்க. f is continuous, f is uniformly continuous, f is differentiable, f has partial derivative all the orders னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே. ஸோ ஜென்ரலா ஒரு f வந்து R2 ல இருந்து R2க்கு டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா some f1 of x, y and f2 of x, y ஃபார்மேட்ல இருக்கும். ஓகே. இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். உள்ள இருக்கிறது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்மளுக்கு f1 பாத்தீங்க அப்படின்னா ax plus by plus c ஃபார்மேட், f2 பாத்தீங்கன்னா dx plus ey plus f ஃபார்மேட். ஓகே. இப்போ இந்த மேப் வந்து டிஃபரன்ஷியபிள் பேசுறோம், கண்டினியூட்டி பேசுறோம், யூனிஃபார்ம் கண்டினியூட்டி பேசுறோம் அப்படின்னா, இங்க உள்ள இருக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே ஈச் f1 f2 ஆர் வந்து டிஃபரன்ஷியபிளா இருக்கணும், கண்டினியூஸா இருக்கணும், யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருக்கணும். ஓகே. ஸோ ஒரு 2 வேரியபிள் ஃபங்க்ஷனை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் என்னுடைய f1, இதான் என்னுடைய f2. இந்த f வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருந்தால் ஒவ்வொரு f1னுமே இந்த f1 f2மே யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கணும். அதே போல் இந்த f வந்து கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா இந்த ஒவ்வொரு f1 f2மே என்னவா இருக்கணும், கண்டினியூஸாக இருக்கணும். டிஃபரன்ஷியபிலிட்டிக்கு அதே கான்செப்ட் தான். ஜென்ரலாக ஒரு Rnலேருந்து Rnக்கு ஒரு ஃபங்க்ஷன் மேப் டிஃபைன் பண்ணுறாங்க. f of x1, x2, so on xn is equal to f1, f2, f3, and so on fn. இந்த ஃபார்மேட்ல இருக்கு. இது எல்லாமே ஒரு n வேரியபிள் ஃபங்க்ஷன் தான். இது எல்லாமே n வேரியபிள் ஃபங்க்ஷன் தான். ஓகே. ஸோ இந்த மேப் டிஃபரன்ஷியபிளா இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு fஐஸும் டிஃபரன்ஷியபிள். ஓகே. இந்த மேப் கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு fஐஸும் கண்டினியூஸ். ஓகே. அதே போல இந்த மேப் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருந்தா ஒவ்வொரு fஐஸும் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருக்கும். அவ்வளவுதான். இதுதான் ஜென்ரல். இப்போ இந்த மேப் வந்து கண்டினியூஸ் கேட்குறாங்க. அப்போ உள்ள இருக்கிறதெல்லாம் கண்டினியூஸாக நம்ம செக் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ மேப் f1 வந்து நம்ம எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் இதை ரேஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. கண்டிப்பாக இது வந்து பார்ட் சியில் கேட்ட கொஸ்டின். இதில் பாருங்க, ஒரு 4.75 வந்து எப்படி நம்ம சொலையா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு இதில் தெரியும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா f இஸ் கண்டினியூஸ் மேப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ f1 பார்த்தீங்க அப்படின்னா ax plus by plus c, இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் விச் இஸ் கண்டினியூஸ். ஏன்னா வேரியபிள் இன் எக்ஸ் லீனியரா இருக்கு. ஸோ எவ்ரி பாலினாமியல் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா இருக்கும். அப்போ f1 கண்டினியூஸ். அதே போல f2 பார்த்தீங்க அப்படின்னா சம் dx plus ey plus f ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இதுவும் உங்களுக்கு கண்டினியூஸ். சரி, இந்த மேப் டிஃபரன்ஷியபிளா? ஆமா, ஒவ்வொரு f1னுமே உங்களுக்கு டிஃபரன்ஷியபிளா இருக்கு. ஸோ கண்டினியூஸா இருக்கு. ஏன்னா எல்லா பாலினாமியல் ஃபங்க்ஷனும் உங்களுக்கு என்னவா இருக்கும், டிஃபரன்ஷியபிளா இருக்கும். இது 2 வேரியபிள்ல பாலினாமியலா இருக்கு. ஸோ அதனால இது டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். ஸோ கண்டினியூஸ், டிஃபரன்ஷியபிள் கரெக்ட். f has partial derivatives all orderனா each f1க்கும் dou f1 by dou x எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். a கிடைக்கும். அது dou f1 by dou y பார்க்குறீங்க. ஸோ b கிடைக்குது. அதே போல dou f2 by dou x பார்க்குறீங்க, d கிடைக்குது. dou f2 by dou y பார்க்குறீங்க, e கிடைக்குது. ஸோ அப்போ பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ இதுவுமே ட்ரூ தான். f has partial derivative all ordersன்றது ட்ரூ. இப்போ f is uniformly continuous-ஆ அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் பவுண்டடா இருக்கணும். நமக்கு அது தெரியும். ஒரு ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் பவுண்டடா இருக்கும். ஸோ இந்த கேஸ்ல யூனிஃபார்ம் கண்டினியூஸ் செக் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷனோட பார்ஷியல் டெரிவேட்டிவ் பவுண்டடா இருந்தா போதும். புரியுதுங்களா? இப்போ ஒரு ஜென்ரலா ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் இருக்கு. R ல இருந்து R மேப் கொடுக்குறேன். திஸ் மேப் f is uniformly continuous அப்படின்னா the derivative f dash is bounded. ஓகே, நமக்கு நல்லா தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட் தான். அதாவது ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் தான், டெரிவேட்டிவ் வந்து பவுண்டடா இருக்கும். ஓகே, f dash is என்னவா இருக்கும், உங்களுக்கு பவுண்டடா இருந்தா போதும். இப்போ இந்த மேப் வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருந்தா உள்ள இருக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருக்கும். அப்போ உள்ள இருக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ்மே என்னவா இருக்கணும், பவுண்டடா இருக்கணும். இந்த இடத்துல டெரிவேட்டிவ் பேசுனா பார்ஷியல் டெரிவேட்டிவ் தான். ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் dou f1 by dou x பார்த்தோம். dou f1 by dou x பார்த்தீங்க அப்படின்னா a கிடைச்சது. dou f1 by dou y பார்த்தீங்கன்னா b கிடைக்குது. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு பவுண்டட் தான், பிகாஸ் தே ஆர் ஃபிக்ஸ்டு ரியல் நம்பர்ஸ். புரியுதுங்களா?
அப்போ எல்லா பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸும் உங்களுக்கு பவுண்டடா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் மேப் என்னவா இருக்கும், யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியும் இங்கே கரெக்ட். இதில் 4மே கரெக்ட். அப்போ இது எவ்வளோ மார்க்கு, 4.75 மார்க். சம்மல்ல அசால்ட்டாக வாங்கிட்டு போகலாம். ஜென்ரலாக சிஎஸ்ஆர் நெட்டு பாஸ் பண்ணுறீங்க, லெக்சர்ஷிப் மட்டும் வேணும்னா நீங்கள் ஓபிசி கேட்டகரியா அப்படி இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு தேவை 85+. எந்த செஷன் அட்டன் பண்ணாலும், ஸோ நீங்கள் வந்து ஜூன் டிசம்பர் எது போட்டாலும் சரி, எந்த ஹார்ட் லெவல் கொஷின்ஸ் கேட்டாலும் சரி, எவ்வளோ கட் ஆஃப் உங்களுக்கு ஹை பண்ணாலும் சரி, உங்களுடைய ஓபிசியோடைய ரேங்க் லிஸ்ட்டு எல்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா 85+குள்ளே இருந்தால் நீங்கள் பாஸ். அப்போ 85+ல நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இது நல்லா பார்த்தா போதும். நீங்கள் அந்த 85 நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். இல்லை சார் இது கூட என்ன எதுனா பிடி சேர்த்துக்கலாம், அப்புறம் ஓடி சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட இல்லைனா லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் பார்த்துக்கலாம். ஓகே, இது ரொம்ப முக்கியம். லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் பார்த்துக்கலாம். சார் இப்போ இது கூட நான் எது சார் பார்க்கலாம், கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன். இது ரொம்ப முக்கியமாக ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம், கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன். ஸோ இது கூட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரினா ஸ்டொக்காஸ்டிக் ப்ராசஸ். இது செம்மையாக இருக்கும். இதுவும் நான் கிளாஸஸ் கொடுக்க போகிறேன், ஸ்டொக்காஸ்டிக் ப்ராசஸ். ஓகே சார், இது கூட இன்னும் எதனா ஒன்று சேர்க்க முடியுமா சார் அப்படின்னு ஒரு சிலவங்க கேட்பீங்க, கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ அப்போது ஓடிபிடி பார்த்துறோம், லீனியர் இன்டெகிரேஷன், கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன், ஸ்டொக்காஸ்டிக், ரியல் லீனியர் காம்ப்ளெக்ஸ். இதுக்குள்ளே கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னா குரூப் தியரி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்புறம் ரிங் அண்ட் ஃபில்ட் தியரி. இந்த போர்ஷன்ஸ் மட்டும் நல்லா இது பண்ணீங்கன்னா நீங்கள் ஜேஆர்எஃபே வாங்கிடலாம். ஸோ இது மட்டும் நல்லா நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜேஆர்எஃப் வாங்கிடலாம். ஸோ ஜேஆர்எஃப்க்கு ஓபிசிக்கு எவ்வளோ சார் தேவைப்படுது, 96+ தான். ஸோ 96+ ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு ஜேஆர்எஃப் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இதிலே வந்து ஒரு சில கம்யூனிட்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெக்சர்ஷிப் ஜேஆர்எஃப்லாம் குறையும். சப்போஸ் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எல்எஸ் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 80 இருந்தால் போதும், 75+. இவ்வளோதான், இந்த ஸ்கோர் நீங்கள் ரீச் பண்ணால் போதும். அதே போல் உங்களுக்கு ஜேஆர்எஃப் வேணும் அப்படின்னா ஸோ 80+ ஆர் 85+, இந்த ஸ்கோர் கூட நீங்கள் இருந்துட்டா போதும். ஸோ 80லேருந்து 85குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜேஆர்எஃப் எலிஜிபிள். ஓகே சார், இப்போ நான் வந்து ஓசி இருக்கேன், அதாவது நம்ம ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கேன் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் எல்எஸ்கே வந்து 65, இது வந்து ஜென்ரல் பேசுகிறேன். ஸோ ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா எல்எஸ்கே 65+ இருக்கணும். இது வந்து லெக்சர்ஷிப்பு. நீங்கள் ஜேஆர்எஃப் பார்க்கணும்னா 105+ஆக இருக்கணும். இது வந்து ஜேஆர்எஃப். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த போர்ஷன்ஸ் மட்டும் நல்லா பார்த்தா போதும். இதுக்கு நான் டெஸ்ட் பேட்சும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் முழுமையாக கவர் பண்ணி கொடுத்துட்றேன். இது இல்லாமல் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸும் சேர்த்துட்றேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா. ஸோ உங்களுக்கு இதுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்குது, எம்சிக்யூ புக்லெட்டும் ப்ரொவைட் பண்ணுறேன். இது வேணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் எம்சிக்யூ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டாவே உங்களுக்கு ஜேஆர்எஃப் ஒன்றுமே கிடையாது. ரெகுலராக நான் கொடுக்குற வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும். வீடியோஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ வீடியோஸ் தான் உங்களை வந்து என்னென்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கும். அப்படின்னும் போது அந்த பேட்டர்னில் எல்லா கொஷின்ஸும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இந்த சிஎஸ்ஆர்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்களும் வாங்க, லைஃப்பில் சிஎஸ்ஆர் கிளியர் பண்ணுறன்ற ஒரு பேஷனை நீங்களும் உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் மேலாம் சிஎஸ்ஆர் பாஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் வந்து ஒரு தனி கேண்டிடேட்டாக தெரிவிங்க. ஸோ அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஓகே ஃபைன், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.